அருண், எழுந்திருப்பா. எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு, எழுந்துரு. என் பேர் அருண். எனக்கு 27 வயசு ஆகுது. இன்னையோட காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆகுது. டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு விஸ்காம் படித்தேன். ஆனால் ஏன் படித்தேன்னு இப்போ வரைக்கும் தெரில. படிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் கொடுத்த 5 வருஷம் டைமும் இன்னையோட முடிய போகுது. சீக்கிரமாக அதை கிடச்சிடும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். பார்ப்போம். பேப்பர் மட்டும் மாறுது, நம்ம வாழ்க்கை மாற மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுனே இருக்கேன். சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம். ஆமாம், நீ ஏதோ கதை இருக்குன்னு சொன்னியா, அது என்னாச்சு? ஆமாண்ணா, கேட்குறீங்களா? சொல்கிறா. ஆனால் அதோ அதை ஒரு லைனாக டெவலப் பண்ணி அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குண்ணா. டேய், நல்லா இருக்கேடா. செம்ம பவுண்டரி ஸ்கிரிப்டா வச்சிருக்கியா? வச்சிருக்கேண்ணா. எனக்கு அனுப்பிச்சு விட்றா, டேரக்டர்கிட்ட காட்டி பேசுவோம்ல. சரிடா, மறக்காம எனக்கு அனுப்பிச்சு விடு. சரி, பாய். சரிண்ணா, ஓகே. கௌதமன்கிட்ட கதை சொன்னேன்டா. அவரு நல்லா இருக்கு, சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம். மச்சான் அங்கெல்லாம் போன என்ன மறந்துடாதடா. என்னடா அப்படிலாம்? டேய், அங்கே ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். வண்டி நேற்று பார்ப்போம். ஆமாண்டா. நம்ம ஏரியாவில் நடக்குது நமக்கே தெரியல. ஏதாவது புது டைரக்டராக இருக்குமோ? டேய், ஆர்டிஸ்ட்லாம் சீக்கிரம் ரெடியாக சொல்கிறா. மச்சி, இது ஏன் ஸ்கிரிப்டா? இந்த பாரு, கேரக்டர் பாரா, நான் எழுதுனதுடா. அது ரைட்டிங் கூட பாடுறா. டேய், ஸ்கிரிப்ட் எங்கடா? டேய் பிரா, டேய், எங்கடா சுத்திட்டு வர? நீ பாட்டுக்குன்னு போற, நீ பாட்டுக்குன்னு வர. நான் தான் நினச்சிட்டுங்கிற உன் மனசுல. வேலைக்கு போற ஐடியா இருக்குதா இல்லையா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? கடுப்பு ஏற்றிக்கிட்டு. அது கடுப்பு ஏத்துறனா? ஏன்டா சொல்ல மாட்ட? ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க பசங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? நீ என்னடானா சினிமா எடுக்க போறேன், படம் எடுக்க போறேன், ஊரை சுத்தின்னு வர. அவன் புள்ள அப்படி, வான் புள்ள இப்படின்னு என்கிட்டே சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அருண்? இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து தெரிய போகுது? உனக்கு சினிமா சினிமா படம் எடுக்கணும், அவ்வளோதானே? என்னம்மா உனக்கு? நான் வேலைக்கு போகணுமா? நாலேருந்து வேலைக்கு போகலான் தான் இருக்கேன். உண்மையா அருண்? ஆமாம்மா, உண்மையாக தான். நாலேருந்து வேலைக்கு போகலான் தான் இருக்கேன். சரி, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஏங்க, அருண் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க.
கிட்ட சொன்னேன்டா, அவர் நம்பவே இல்ல. அப்புறமா தான் நம்பினாரு. ம் சாந்தி, என் பையனை என்னெல்லாம் சொன்னீங்க. இப்போ பார், என் பையனுக்கு வேலை கிடைக்க போகுது. கை நிறைய சம்பாதிக்க போறான் என் புள்ள. என்னை எப்படி வச்சுக்க போறான் பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள எப்படி சம்பாதிப்பான் பாரு. என்னென்ன சொன்னீங்க என் புள்ளைய. வாடா. என்னடா ஆச்சு? மூஞ்சே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றுடா. இதோடா உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாது. என்ன ஆச்சு? காலையில் நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ஏச்சி அதெல்லாம் இல்லடா. அவன் திருந கதையை நம்பினான்ல, ஆ அது என் கதைடா. அம்மா வேலைக்கு போகலன்னு புலம்பினே இருந்தது. நானும் ஒரு கோவத்தில் நாளிலேருந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் மச்சான். என்னடா சொல்கிற? அப்போ டேரக்டர் கனவு என்னாச்சு? தெரிலடா மச்சி. நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னதும் எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷம். ஊரில் இருக்கிற எல்லாரும் கால் பண்ணி சொல்லுங்கிறாங்க. எங்கள் அம்மா உன்னை அப்படி பார்த்தே இல்லடா மச்சான். அதான் அவங்க சந்தோஷத்துக்கு நான் பண்ணலான்னு தோணுது. அது இல்லாமல் எனக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்க மாட்டேதில்ல மச்சி. விடு மச்சான், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன். அங்கே போனால் எல்லாம் சால்வ் ஆகிடும். இதான் நீ சொன்ன இடமா? ஆமாம் மச்சான். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, அச்சு புஷ்ணு வாங்கி வந்துடுறேன். ம் நீ கேட்டு பாரு மச்சான். அவங்கள்ட்ட தம்பி கேட்டு பாரு, சொல்லுங்க. உட்காந்துக்கலாமாப்பா? ஒரு நிமிஷம் இரு. ஃப்ரெண்டு வரானா? என்னப்பா இருக்கிறேன். டக்குன்னு அடிச்சு கிளம்பிடுவேன். சரியா? சரி உட்காருங்க. என்னப்பா டேரக்டரா நீ? முயற்சி பண்ண. என்னப்பா சொல்ற? சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுப்பா, இல்லை விட்டுரு. இல்லை அப்படி இல்லை. கிட்டத்தட்ட கதையை சொன்னேன். அவர் நம்மளே மாற்றி அவர் போட மாட்டார். என்னப்பா இப்படி இல்லாம பண்றாங்க? என்ன பண்ணுறது? அவர் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேலைக்கு அம்மா. அதான் வேற ஒரு கதை இருக்குது, நான் அதை டெவலப் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் உன்னை ஏமாத்தினவனை நீ பழி வாங்கணும்னு நினைக்காம உன் சொந்த முயற்சியில் நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்பா. யூ ஆர் எ வெரி கிரேட்ப்பா, வெரி கிரேட். ஏன்னா நீ வேற சும்மாண்ணா எல்லாம் செட் ஆகலாம். நாளையே போயிடலான் இருக்கேன். ஏன்பா இவ்வளோ பெரிய கதையை வச்சுட்டு டைரக்டர் ஆகாம எதுக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நிறைய ட்ரை பண்ணிட்டேண்ணா, சான்ஸே கிடைக்கல. போறதான் போற. இந்தா இந்த கார்டை வச்சுக்க. பாஸ்கர் சொன்னார்னு போய் பாரு. போய் பாருப்பா, பாரு. நோ அருணே, அப்பா அங்க காடு வச்சுட்டு போய்க்கிறாரு பாரு. இந்த இடத்துக்கு போய் பாப்பியா? ஆ சரி ஓகே. மா இது என்ன இன்னொரு கார்டு ஏதோ இருக்கு? நேத்து நைட்டு உன் பேண்ட் பாக்கெட்ல எடுத்ததுதான்ப்பா. இந்த கார்டை வச்சுக்க. பாஸ்கர் சொன்னார்னு போய் பாரு. சொல்லுங்க ப்ரோ. bro. பாஸ்கர் நான் அனுப்பிச்சிருந்தாரு சாரை பார்க்க சொல்லி. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் சாரிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ, சார் உங்களை கூப்பிட்றாரு. ஹாய் சார். உட்காருங்க. நீங்கள் தான் பாஸ்கர் சொன்னவரா? ஆமாம் சார். என்ன படிச்சிருக்கீங்க? விஷுவல் கம்யூனிகேஷன். ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணிடு சார். சரி ஓகே, வெளில வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன்.
சரி ஓகே தேங்க்யூ சார். ப்ரோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜாயின் பண்ணிடுங்க ப்ரோ. சார் உங்களை வர சொல்லிட்டாரு. இல்லை புரியல. இல்லை ப்ரோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வெப் சீரிஸ் ஓடுது. மற்ற எடிஸும் வந்துடுவாங்க. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? உண்மையாக தான் ப்ரோ சொல்கிறேன். ஒரு அப்ளிகேஷனில் உங்கள் நேம் ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு 2000 மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோ என்கிட்ட இப்போதைக்கு 300 ரூபா தான் ப்ரோ இருக்குது. பரவாயில்ல ப்ரோ, மற்றதை ஜிபேயில் அனுப்பிடுங்க. சரி ப்ரோ. இந்த பாஸ்கர் கணேஷ் ஒரு நிமிஷம் ப்ரோ, சார் கூப்பிட்றாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி பாருங்க. என்ன அருணே, அப்பா சொன்ன இடத்துக்கு போனியா? வேலை கிடைச்சிடுச்சா? மா நாங்கள் போகலாமா? என்னது போலியா? மா அதுக்கு பதிலாக ஒரு டேரக்டரை போய் பார்த்தோம்மா. அவர் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. என்ன அருணே? மா ஒரே ஒரு சான்ஸ்மா ப்ளீஸ்மா. நீ தான் அப்பாட்ட பேசணும் ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா லாஸ்ட் சான்ஸ்மா. இது ஒர்க் அவுட் ஆகலாம். கண்டிப்பாக அப்பா சொல்கிற வேலைக்கு போயிடுறேம்மா ப்ளீஸ்மா. ஓ அருணே, நீ ஆச்சு உங்க அப்பாவாச்சு. ப்ரோ உங்கள் ஆர்டிஸ்ட் போய் டச்சப் பண்ணுங்க போங்க. சார் இந்த ஷாட்டில் அவன் இந்த சைடு நின்னா நல்லா இருக்கும். அவன்கிட்ட சரி சொல்லி சார் ஓகே. ப்ரோ ஜூனியர் வெளியே போங்க, கொஞ்சம் தண்ணியில் இல்லைங்க. சரி அதை நோட் பண்ணிக்க எல்லாத்தையும். ஓகேப்பா. ரெடியா போலாமா? கேமரா ரெடியா? ரெடி சார் போகலாம். ரோல் கேமரா ஆக்ஷன். அந்த scene எடுத்து சரியா? ஓகே சார். ப்ரோ என்ன வேணும்? ஏய் இரு நீ போய் அது என்னன்னு பார்ப்போம். ப்ரோ ஞாபகம் இருக்கா? ஆமாம் அன்றைக்கி டேரக்டர் ஆஃபீஸில் மீட் பண்ணோமே. ப்ரோ உட்காருங்க ப்ரோ உட்காருங்க. ஆ உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களை அதுக்கப்புறம் அங்கே பார்க்கவே முடியலையே. ஏன்? இல்லை ப்ரோ, அன்றைக்கி அப்ளிகேஷனுக்காக உங்ககிட்ட காசு வாங்கியிருந்தேன். ஆமாம் ஆக்சுவலாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. உங்களை ஏமாத்தினேன். அது டைரக்டர் சாருக்கு தெரிஞ்சு என்னை வேலையை விட்டே தூக்கிட்டாரு. அன்னைக்கு பாஸ்கர்னு ஒருத்தரை பற்றி கேட்டேன். யார் அவர்? ப்ரோ பாஸ்கர்னா ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறவர் ப்ரோ. அவர் இந்த ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கார். எங்கள் ப்ரொடக்ஷன் டீமில் டேரக்டர்லேருந்து கேமராமேன் வரைக்கும் ஒரே ஆளாக நின்று சாப்பாடு பரிமாறுவார். எல்லாரையும் ஒரு குறை இல்லாமல் பார்த்து கவனிப்பார். நாங்கள் எல்லோரும் அவரை அண்ணான்னு சொல்லி கூப்பிடுவோம். ரொம்ப நல்லா மனுஷன் ப்ரோ அவர். ஓ சரி ப்ரோ, நான் அப்படியே கிளம்புறேன். சரி பார்த்து பை போய் ப்ரோ. சரி போலாமா? கட். சீன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க. ஓகே ப்ரோ பேக்கப். போ நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை. எனக்கு தெரியுதா தம்பி எப்படி பாருங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலை முடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், உங்களை பார்த்தேன் அதான். ஓ அப்படியா? ஏதோ ஒரு ஆபீஸ் வேலைக்கு போகிறேன்னு சொன்னியே, அதுவா? வேலையெல்லாம் எப்படி போகுது? இல்லைண்ணா, என்னப்பா சிரிக்கிற? அன்னைக்கு உங்களை பார்க்காம இருந்தா நீங்கள் கேட்குற மாதிரி ஏதோ ஆஃபீஸ் வேலைக்கு தான் போயிட்டு வந்திருப்பேன். அப்போ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நீங்கள் ஒரு கார்டு கொடுத்து என்னை பார்க்க சொன்னீங்களா? ஆ அங்கே போய் உங்கள் பேர் சொன்னா டேரக்டர் பார்த்தாரு, அவர் என்னை சேர்த்துட்டாருண்ணா. ஓ அதான் இப்போ ஒரு யூனிட் கொடுத்து ஒரு சீன் எடுத்து காமிக்க சொன்னார். அதை முடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். இதெல்லாம் விட்டுட்டு நீ போகலான் இருந்தில்ல, ஆனால் அது உன்னை விட்டு போகாம உன் கூடயே இருந்திருக்கு பார்த்தியா? அதுவும் கரெக்டு தான். அன்னைக்கு உங்களை பார்க்காம இருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேனா. அது அப்படிலாம் இல்லை தம்பி. உனக்குன்னு இருக்கிறது உனக்கு தான் கிடைக்கும். அது என் மூலமா இல்லைனாலும் நிச்சயமா வேற யார் மூலமாவது உனக்கு கிடைச்சிருக்கும். உன்னை ஏமாத்தினாலும் உடனே உடஞ்சு போய் உட்காராம தைரியமா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி முடிவெடுத்து நின்ற பாரு, அங்கேயே நீ ஜெயிச்சிட்ட. இதுக்கு காரணம் நான் கிடையாது. உனக்கு இந்த ஃபீல்டு மேல இருந்த பேஷனும் உன்னோட இந்த உழைப்பும் தான் முக்கியமான காரணம்.
என்ன தம்பி, அடுத்த அண்ணனை வச்சு ஒரு படம் எடுத்துறியா? கண்டிப்பாண்ணா. வா போலாம். நம்ம தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்த குறை சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம பிடிச்ச விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும் போதும். நம்ம எதை பேஷனாக நினச்சி பண்ணுறோமோ அதுவே ஒரு நாள் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்புறம் என் லைஃப்பில் வந்த மாதிரி ஒரு பாஸ்கர்னா உங்கள் லைஃப்லேயும் வரலாம்.